முதல் பொது தேர்தல் 52 நடக்குது. 52 இருந்த வன்னியர்கள் வந்து அமைச்சர்களாக இருக்காங்க. ஆமாம். எஸ் ராமசாமியார் அதான் இருந்தாலும் சரி, அவர் மாணிக்கவேலனாக இருந்தாலும் சரி, அது கோயின்சாமி இருந்தாலும் சரி, இப்படி இவர்கள் வந்து குறைந்தது ஒரு 3 பேர் 2 பேருக்கு குறையாமல் அமைச்சர்களாக இருக்காங்க. இல்லை, அதுக்கு சரியான கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. மரியாதைக்குரிய திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சாதி வாரி இடஒதுக்கீடு, சாதி வாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ நடந்திருக்கிற விடயங்கள்லாம் பேசுனாங்க. பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சாதிங்கிறது வன்னியர்கள். அவர்கள் நீண்ட காலமாகவே விழிப்புணர்வாக இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் ஒரு சிக்கல் பார்த்தீங்கன்னா, 52 தேர்தலில் நின்று வெற்றி பெற்றாங்க. ஆனால் 50 இதில் பண்ணோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு வந்து போகிறாங்க. அதாவது அவர் மாணிக்கவேலனாலும் இவர் ராமசாமி பிள்ளையாச்சும் காங்கிரஸ் கட்சிக்கு போகிறாங்க. நேருவே யார் அந்த ராமசாமி என்று கேட்குற அளவுக்கு நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு போனாங்க. ஆனால் அன்னைக்கும் இந்த ராமசாமி பிள்ளையாச்சியும் அந்த மாணிக்கவேலரை எதிர்த்து 2 பேரும் வெளியே வராங்க. காங்கிரஸ் கட்சியில் போனது தவறுன்னு. அந்த 2 பேரும் வெளியே வந்து 2 பேரும் திமுகவில் சேர்றாங்க. அன்றைக்கி திமுக தேர்தலே நிற்கல. ஆமாம், கோவிந்தசாமி படைச்சார் தானே காப்பாற்றுறாரு திமுகவை. என்ன, அவரும் சுப்பிரமணியமும் ஆத்தூர் சுப்பிரமணியம் இதில் இன்னொரு இவர் அரைக்குடியை சேர்ந்தவர் ஒருத்தர் ஆறாரு. அப்போ இவங்க 3 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இவங்க அங்கே வந்து பிரதிபலிக்கிறாங்க. அப்புறம் 57 தான் திமுக தேர்தலில் அன்றைக்கி போட்டிடுது. அப்போது நமக்கு 2 பேரும் முன்னாடியே வந்து, அதாவது நம்ம கட்சியை பற்றி சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருந்தாங்கிற அந்த நன்றி வந்து கருணாநிதி இல்லை, யார்ட்டையும் இல்லை. அப்படி இருந்ததால தான் அவர்கள் வந்து நம்மளுடைய இடஒதுக்கீடை 72 அவங்க அதை வந்து இது பண்ணுறாங்க.